ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் சார். thumbs up. நல்லா இருக்கும் சார். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். that is the spirit. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கிறது. அதுவும் நாங்களே இப்பதான் கிரியா முடிச்சுட்டு வந்தோம். we are so happy about it. we are brimming with energy. I could see the same reflection in all of you. Sorry. Good. That's very very good. That's very very good. Now இப்போ for the knowledge part of it, இன்றைக்கு வந்து ஒரு அழகான வள்ளலார் பாடல் பார்க்க. அருட்பிரகாச வள்ளலர், சிதம்பரம் ராமலிங்கம், சமகாலத்தவர். அவருடைய நடையானது மிக எளிமையான நடையாக இருக்கு. சாதாரண நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அப்பேற்பட்ட ஞானத்தை உடையவர், எளிய தமிழில் ஆழ்ந்த ஞானத்தை விளக்கியவர். அவருக்கு தன்னுடைய 9வது வயதில் கண்ணாடியில் முருகப்பெருமான் மயில் மேல் ஏறி வள்ளி தேவயானை சமேதராக காட்சியளித்தார். அப்பதான் அவருக்கு அந்த ஞானம்ங்கிறது வித்தியாசமா கிடைக்கிறது. அவர் தமிழ்லயே வந்து அருமையர். நம்ம சென்னையில கந்தக்கோட்டம், தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. இங்கதான் இருக்கு, பக்கத்திலேயே பாரிஸ் கார்னர்ல இருக்கு. கந்தக்கோட்டத்துலதான் அவருக்கு முழுமையான ஞானம் கிடைத்தது. அங்கேதான் அவர் தெய்வமணி மாலை என்ற ஒரு நூலை இயற்றி அழகாக பாடலை பாடினார். மேற்கொண்டு அவர் ஞானத்தில் உயர்ந்து கொண்டே சென்ற பொழுது அந்த தெய்வ நிலைகளை கடந்து அவர் சித்த நிலைக்கு சென்றடைந்தார். அவர் இருக்குதான் வடலூர். நம்ம நெய்வேலி போறப்ப அங்க இருக்கும் வடலூர் வள்ளலார் மேட்டுக்குப்பம், அதுதான் அங்க. சரியா? இது பார்த்தோம்னா இப்போ நாம வந்து படிக்கலாம். இப்ப அவர் பாடிய ஒரு அற்புதமான பாடல். கட்டோடே கனத்தோடே வாழ்கின்றேன் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர், பட்டோடே பணிவோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவே நேரி, கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், குறியோடே குணத்தோடே குறிப்பதை குறியீர், எட்டுடன் ரெண்டும் சேர்ந்து எண்ணவும் அறியீர், எத்தொழிலை புரிகின்றீர் பித்துலகியோரே, எத்தொழிலை செய்கின்றீர் பித்துலகீரே. ரொம்ப அழகான ஒரு அற்புதமான பாடல். இன்றைய சமகாலத்தில் வாழ்க்கை ரொம்ப 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 பொருந்தும். மற்றவங்களை பத்தி நினைக்கிறது நேரமே கிடையாது, எல்லாம் ஓடிட்டு இருக்கும். என்ன ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு சார், சாயங்காலம் வந்து கேட்கிறேன், டைம் ஆகி போச்சு, நான் கிளம்பின்னு இருக்கேன், எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க, நான் பின் தங்கிடுவேன். இப்ப பாரு, கட்டோடே கனத்தோடே. கட்டு என்றால் செல்வம், அளப்பரிய செல்வம். செல்வம் தான் முக்கியம். நான் செல்வந்தர் செல்வந்தர் செல்வந்தர்னு தன்னுடைய தற்பெருமை பேசிக்கிறீங்க. கனத்தோடே, கனம்னா கௌரவம், ஈகோ, நான் நினைச்ச எல்லாம் செய்யும். கனம் அப்படின்னு வரும். கனம் ஸ்ரீமான் ஸ்ரீமான் அந்த காலத்துல அட்ரஸ் பண்ணுவாங்க. பழைய கால லெட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கனம் பொருந்திய. கனம் என்றால் கௌரவம். கட்டோடே கனத்தோடே வாழ்கின்றேன் என்பேன். என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, ஊர்ல என்ன பேசுறாங்க தெரியுமா? அவர் தான் ஒரு ஊர்லயே செல்வந்தர், அவர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட ஜமீன்தார் பேசிக்கிறாங்க கேட்டீங்களா அப்படிம்பார். என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதி. கர்த்தா என்றால் படைத்தவர். நாம் ஒருவரால் ஒரு சக்தியால் படைக்கப்பட்டோம் என்ற அந்த பணிவுங்கிறது காணாமல். கருத்தனை கருதீர், நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. கண்ணோடே கருத்தோடே. கண் என்றால் நோக்கம், போக்கசிங். ஆமா, நம்ம படைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்திருந்தா கூட நமக்குன்னு ஒரு தனி ஈகோ, நமக்கு தனி ஒரு யூனிக் நேச்சர், தனித்தன்மை இருக்கு. அந்த வந்து நம்ம மறந்துடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆட்டு மந்தையோட மந்தையா எல்லாம் சுத்திட்டு இருக்கு. ரெண்டாவது, பணிவோ கருத்தோட. கருத்து என்றால் கருத வேண்டும், ரொம்ப முக்கியங்க. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருக்குப்பா? நான் தான் இதுவா, நான் தான் இந்த உடம்பா, வேறையா? கண்ணோடே கருத்தோடே. தமிழ் முக்கியம், அது பார்த்துட்டாங்க. கண்ணோடனா போக்கஸ், போக்கஸ். நான் யார் அந்த கேள்வி. கருத்தோடே லட்சியம், நான் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதி. நம்மை படைத்த ஒரு சக்தி இருக்கு,
அது எப்படிங்க அம்மா வயிற்றுல நம்ம ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஓவம், அது எப்படி கண்ணா வருது, காதா வருது, மூக்கா வருது, நர்வஸ் சிஸ்டமா வருது, ஸ்கெலட்டல் சிஸ்டமா வருது? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும். அதுவும் டிஎன்ஏ பேசிஸ் இஸ் டிஎன்ஏ. அப்பா டிஎன்ஏ, அம்மா டிஎன்ஏ, உங்க டிஎன்ஏ. இதெல்லாம் நம்முடைய சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டு, சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிச்சு பார்க்க. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கு. ஒரு கருத்தா, ஒரு ஆக்குவித்தவன் ஒரு கருத்தா இருக்க. கருதி இங்க வந்த உடனே கட்டோட கனத்தோட வாழ ஆரம்பிச்சிடணும். கண்ணோடே கருத்தோட கருத்தனை கருதீர், பட்டோடே பணிவோடே திரிகின்றீர். பட்டோடனா பட்டு ட்ரெஸ், ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம், விதவிதமா போட்டுக்கிறோம். வார்ட்ரோப்ல எத்தனை எண்ணி பாருங்க. ஒரே நிமிஷம் அவ்வளவு அவசியமான யோசிச்சு பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் குருஜியோட வாழ்க்கை பின்பற்றலன்னு சொன்னீங்கன்னா, ஆர் யூ ஃபாலோயிங் எ சிம்பிள் லைஃப்? இந்த உலகத்துக்காக வாழ்றீங்களா, உங்களுக்காக வாழ் தெரிஞ்சு பாருங்க. உங்க வார்ட்ரோபை திறந்து எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த 8 ஜான் எண் ஜான் உடம்புக்கு இத்தனை ட்ரெஸ் தேவையான்னு உங்களை கேட்டுக்கோங்க. அடுத்த முறை புது ட்ரெஸ் வாங்க போறச்ச அதை வாங்கி இன்னொருத்தருக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க. இல்லாதவர்களுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அப்ப நீங்க வாங்கி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் மற்றவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள வித்தியாசம், ஆனந்தம், எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. அதுதான் வாழ்க்கை முறை. பட்டோடே பணிவோடே, பணிவோடனே கை கட்டி சேவகம் செய்யும் வேலையாட்கள். பணிவோடனே நம்ம பணிவு கிடையாது. அதுதான் நான் இந்த தமிழை உங்களுக்கு புரிய வைக்கிறது இந்த பாட்டு எடுத்துட்டேன். பணிவோடனே பணியாட்கள். என் வீட்டுல பாருங்க 10 பேர். டேபிளை துடைக்கிறதுக்கு ஒருத்தர், பீராவை துடைக்கிறதுக்கு ஒருத்தர், பெருக்கிறதுக்கு ஒருத்தர், காரை துடைக்க ஒருத்தர், என்னுடைய நந்தவனத்தை என்னுடைய இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தர். அது ஒரு பெருமை. எங்க வீட்டுல 20 பேர் வேலை செய்யறாங்க சார். இதுல நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன். இப்ப நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கு. பட்டோடு பணிவோடு திரிகின்றீர். என்ன அழகான தமிழ் வார்த்தை. எது திரியும்? மூளை இல்லாத 5 அறிவு ஜடங்கள் தான் திரியும். ஆடு, மாடு, குதிரை, யானை, பன்னி எல்லாம் திரியும். ஏனென்றால் மனிதன் உணர்ந்து நடப்பவன், உலா வருபவன். திரிதலுக்கும் உலா வருதலுக்கும் நடத்தலுக்கும் தமிழ் அவ்வளவு அற்புதமான மென்மையான மொழி, நுணுக்கமான மொழி. அதை உணர்ந்து படிக்கணும். பட்டோட பணிவோட திரிகின்றீர். இங்க அங்க காரணக்காரியமா பண்றோம். எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருந்தார், அவர் பேர் வேண்டாம். அவர் பயங்கர பணக்காரர், பயங்கர பணக்காரர். அவர் என்ன பண்ணுவாருன்னு, காலையில கார் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு, புதுச்சேரி போயிட்டு மசால் தோசை சாப்பிட்டு வருவார். டு யூ பிலீவ் இட்? அருண் நம்ம நந்தகுமார் இருக்கார்ல, நந்தகுமாரோட சித்தப்பா பயங்கர பணக்காரர். காலையில பாண்டிச்சேரி போவார், மசால் தோசை சாப்பிடுவார். அங்கிருந்து அப்படியே விழுப்புரம் போவார், விழுப்புரத்துல போய் காஃபி குடிப்பார். விழுப்புரத்துல இருந்து ஈவினிங் வருவார், ஆனந்த பவன் வர்ற வழியில மறுபடியும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார். ராத்திரி இங்க வருவார், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர். திஸ் வாஸ் இஸ் நார்மல் ரொட்டீன். அவருக்கு கவுன்சிலிங்காக நான் போயிருக்கேன். சார் வாழ்க்கையில திருப்தி இல்லை சார். எப்படியா வரும் திருப்தி? எப்படி வரும் திருப்தி? இதுதான் பட்டோடே பணிவோடே திரிகின்றீர். தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவே நீர். ஐயா அப்பான்னு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்கக்கூடாது. அதுவும் கண்டே பட மாட்டாங்க. எப்ப நீங்க மேல் நோக்கு பார்வை தான் பார்த்திருப்பாங்க. நம்ம கீழே இருக்கிறவங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதினார், மயக்கமா கலக்கமா வாழ்க்கையை நடுக்கமா. அந்த அற்புதமான பாட்டு. அதுல நமக்கு கீழே இருக்கணும் பார்க்கணும். ஐயோ, கடவுள் நமக்கு எவ்வளவுதான் கொடுத்திருக்காரு. 3 வேளை சாப்பாடு கொடுத்திருக்காரு, போட்டிருக்கிறது நல்ல உடை கொடுத்திருக்காரு, நம்மளை பார்த்துக்கிறது அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பத்திரமான எடுத்து பாருங்க. ஒண்ணு யோசிச்சு பாருங்க. எல்லாம் வெளியே போறோம், காலேஜுக்கு போறோம், வர்றோம், ஆபீஸுக்கு போறோம், வர்றோம். முடிஞ்ச உடனே நம்ம வீடுன்னு ஒண்ணு இருக்கிறதா தான் வந்து சேர்றோம். நாம அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, திக்பிரம பிடிச்சு போயிடும், மனசு அப்படியே ஆடி போயிடும். நம்ம வீடு இருக்கு, நம்ம அக்கா தங்கைங்க இருக்காங்க, அம்மா இருக்கா, மனைவி இருக்கா, அந்த ஒரு செக்யூரிட்டி மனசு நாடுது. மனமானது
நடுக்கமுற்று விடும், திகில்படும். ஆக தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவே நேரீர், கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர். கொட்டோடேன்னு மேளதாள வாத்தியம். நீங்க கோயில் போற முதல் கும்ப மரியாதை. முழக்கோடே, முழக்கோடுன்னா நாதஸ்வரம், அது இதுன்னு பூம்பு முழக்கிறது, எல்லாம் உங்களை வரவேற்பு, அதுல ஒரு சந்தோஷம். கோலம் காண்கின்றீர், இதுதான்டா வாழ்க்கை. வாழ்க்கையை அனுபவிக்கின்றீர்கள். குறியோடே குணத்தோடே குறிப்பதை குறி, அடைய வேண்டிய லட்சியம் குறிக்கோள். குறியோடேனா குறிக்கோள். குணத்தோடே அதை அடைய வேண்டிய வாழ்க்கையின் நெறிமுறை. நாம் அடைய வேண்டிய லட்சியம் என்ன? குறிக்கோடே, குறியோடே, குணத்தோடே. நான் என்னெல்லாம் குணநலன்கள் பெற்றால் என் லட்சியத்தை அடைவேன். குறிப்பதை குறி, அதை அடைய வேண்டிய குறிக்கோளை பத்தி நீங்க நினைக்கவே மாட்டீங்க. எட்டுடன் இரண்டும் சேர்ந்து எண்ணவும் அறியீர். தமிழில் 8 என்பது தமிழ் இலக்கத்தில், தமிழ் எண்கள் வரிசையில் 8னா அ. தமிழ்ல அ அகாரம் போட்டீங்கன்னா அது 8. தமிழுடைய இலக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல 8ங்கிறது வந்து ஆ என்பதை குறிக்கும். 2 என்பது உ. ரொம்ப அழகான மறைப்பொருளை சொல்லியிருப்பார் வள்ளலார். 8டன் 2ம் சேர்ந்து எண்ணவும் அறி. அகார உகார மகார. அகார என்பது உங்களை ஆக்கும் சக்தி, உகாரா என்பதை உங்களை வாழ்விக்கும் சக்தி, மகாரா என்பது மேல்நிலை. அதுதான் பிரணவம். ஓம்கார பிரணவம். அகார உகார மகார. அந்த ஆ உ வெரி இம்பார்ட்டன்ட். அகார உக்கார 8டன் 2ம் சேர்ந்து எண்ணவும் அறிகிறீர். எத்தொழிலை புரிகின்றீர் பித்துலகீரே. பித்துன்னா பைத்தியம். பைத்தியங்களா, என்ன வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நெத்தி அடி அடிக்கிறார் வள்ளலார். அகார உக்கார எங்க பிறந்த, எங்க, வாட் இஸ் த பாயிண்ட், வாட் இஸ் தட்? அகார உக்காரம் மகார பிரணவம். பிரணவம். மௌன உபதேசம் செய்த சுவாமிமலை முருகன் தன் தந்தைக்கு உபதேசித்தவர். அப்பேற்பட்ட முருகன் சொன்ன அந்த பிரணவத்தின் பொருள் என்ன? எண்ணவும் அறியீர், எத்தொழிலை புரிகின்றீர். என்னையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? காலையில் எழுந்திருக்கிற, சாப்பிடுற, மறுபடியும் சுற்றுற, தூங்குற, இவ்வளவுதான் வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. வள்ளலார் முடிக்கிறார். இப்ப அந்த பாட்டை மறுபடியும் பார்க்கலாம். கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றீர் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர், பட்டோடே பணிவோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவே நேரீர், கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், குறியோடே குணத்தோடே குறிப்பதை குறியீர், 8டன் 2ம் சேர்ந்து எண்ணவும் அறியீர், எத்தொழிலை புரிகின்றீர் பித்துலகூரே. இந்த அகார உக்கார என்பது பிராணயம், நாடி சோதன பிராணயம். அகாரம் என்பது உள்கிழுக்கும் மூச்சு, உகாரம் என்பது வெளிவிடும் மூச்சு. இது பிராணாயாமத்திற்கும் பொருந்தும். இம் என்பது அனுஸ்வரா, உங்களுடைய பைனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்றது. அதுதான் எல்லா மந்திரங்களும் இம்னு முடியும். ஓம் ஹம் கம் லம் ஹம் யம் இப்படி முடியும். அந்த மகாரத்துக்கு, அந்த அனுஸ்வரத்துக்கு அர்த்தம் கிடையாது. அது சொல்றச்சு உங்களுக்கு அந்த மெய்சில் இருக்கும். யுவர் பைனியல் gland will be activated and the joy hormone melatonin and serotonin will start secreting. ஆனா முக்கியமானது அகார உகார. அகார என்பது your navel point, மணிப்பூரகம். உகார என்பது your அநாகதா. உகாரம் stands for your emotions, அகாரம் stands for the life force. இது ரெண்டு தானே. நம்ம உணர்ச்சிகள் வேணும்னா லைஃப் ஃபோர்ஸ் வேணும், லைஃப் ஃபோர்ஸ் இல்லாட்டி உணர்ச்சிகள் கிடையாது. இது ரெண்டு தான் இந்த உலகத்தை ஆட்டுவிக்கும் சக்திகள். அகார உகார. மகாரத்தை போயிட்டா மேல போயிடும். ஓம் என்ற பிரணவத்தின் முதல் அந்த கூட்டு எழுத்து, ஓம்ங்கிறது ஒரே எழுத்து தான். அதை பிரித்து உணரும் பொழுது அகார உக்கார மகார என்று பிரிக்கிறோம். அதுதான் பிரணவம். பழமைக்கு பழமையாய், புதுமைக்கு புதுமையாய். நவா என்றால் புதுமை, பிரா என்றால் பழமை. பிரணவம், பழமையும் புதுமையும் சேர்ந்த ஒரே எழுத்து. எந்த யுகத்திற்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு எழுத்து ஓம்கார பிரணவம். அழகா இருக்குல்ல பாடல், வள்ளலார் பாடல். அப்படி அது அசைப்படும். தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவே. உங்களை பார்த்து அவையா பசிக்குதியா? குண்டா இருக்கிற, வேலை செஞ்சு பழ, உனக்கு என்ன கேடு? கேட்காதீங்க. உங்க நிலை மாற ஒரு கணம் போதாது.
இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அற்புதமான கிரிக்கெட் கோச், ஜிம்முக்கு போய் பாடி பில்டப் பண்றவர், அழகான மனைவி, 2 ஆண் குழந்தைகள். ஜிம்முக்கு போனார், திரும்பி வரல. இட் ஹேப்பன் 2 months பேக். அவங்க குடும்பம் அப்படியே தலைகீழ பல்டி அடிச்சு. ஐ எம் டூயிங் கவுன்சிலிங் ஃபார். அந்த பெண்மகள் கதறா, அப்பா எப்படி எல்லாம் இருந்தனாங்க, இப்படி ஆயிட்டம். தெரியாது, வாழ்க்கை தெரியாது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. அதனால நாம என்றைக்குமே கவுண்ட் ஆன் த பிளெஸிங்ஸ். கடவுளுக்கு எப்படிலாம் கொடுத்திருக்கார், எப்படிலாம் அந்த நன்றி உணர்வு வேணும். கிராட்டிடியூட். குருஜி சொல்வார், அந்த நன்றி உணர்வு இருந்தா தான் the grace will flow. ஸ்ரீ பாபா சொல்லுவார், நீ ஒருவருக்கு, ஒரு உயிருக்கு நதத்தை செய்தால் என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, என் கருணை தானாக உன்னை நோக்கி பாயும். இதை விட வேற என்னங்க வேணும்? 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் நல் பூஜை உந்தி பெற. பகவான் ரமணர். எந்த உயிர்ப்பும் ஒரு இத்தினோடு அது சங்கின்னு இறகடிச்சு பறக்குது. கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அந்த ஒரு இறகை உருவாக்க முடியுமா? அது ஒரு உயிர். புரியுது? யோசிச்சு பாருங்க. அதனால பசின்னு வந்தா உங்களால முடிஞ்சதை கொடுங்க. கொடுக்க முடியலையா, அப்பா நல்லா இருப்பாரு, வாழ்த்தவாவது செய்ய. அறம் செய்ய விரும்பும் தான் ஔவையார் சொன்னார், அறம் செய்ய சொல்லல. விரும்பம், அட்லீஸ்ட் மனதளவுல விரும்பும். நிறைய நாட்கள் நம்ம சிக்னல்ல நின்று இருப்போம். நம்ம ஒரு 10 ரூபாய் எடுக்கணும், 20 ரூபாய் எடுக்கணும், ஜோபிக்குள்ள கை விடுவோம், சிக்னல் வந்துடும். பின்னாடி கோயம்பா நம்ம எடுத்து கொடுக்க டைம் இருக்காது. எனக்கு அந்த நேரம் 12 மணி நடந்திருக்கு. அப்போ கடவுளே அவருக்கு நல்ல வழிகாட்டு, நல்லா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் போறேன் இல்லையா? வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அவரை கொடுத்துட்டு போறோம். ஏன்னா இது ஏதோ நீங்க செய்யற ஃபேவர் நினைக்காதீங்க. இறைமை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் அனுபவத்துல பார்த்தவங்க. அனுபவத்துல மறக்காதீங்க. ஒருவருக்கு உபகாரம் செய்வது நீ செய்வதல்ல, உன்னுடைய தன்மையை மேம்படுத்திக் கொள்ள இறைமை கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. அதை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணவே பண்ணாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க வெஸ்ட் மாம்பலம் ஸ்டேஷன்ல நின்று இருக்கேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டு ஒரு அம்மா பாட்டி பாதியா மடங்கி இருக்கிறாங்க. அவ்வளவு நிமிர்ந்து பார்க்க முடியாது. தண்ணின்னு மட்டும் கேக்குது. நான் டிக்கெட் வாங்கணும் போறதுக்கு. எனக்கு கூட்டு போறதோட வர்றாரு. சார் அங்க வந்து எங்க கார்ல கூட்டு போறேன். நின்று தண்ணி மட்டும் காதுல கேக்குது. எப்பவுமே என் பேக்ல தண்ணி வச்சிருப்பாங்க, குடிக்கிற தண்ணி. தப்பா நினைச்சுக்காதீங்க, அருண் ஒரு மாதிரியா பாக்குறாரு. சரின்ட்டு அந்த பாட்டி கிட்ட இருந்து பாட்டில் வாங்கி என்னுடைய தண்ணி அந்த பாட்டில் நிரப்புறேன். அங்கதான் இறைமையை பாக்குறேன். அந்த பாட்டி சொல்றாங்க, தம்பி இது போதும், நீங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பாட்டி வச்சுக்கிற பாட்டில் மொத்தமா ஊற்றினா கூட பாட்டில் காலியாகும். அவ்வளவு 2 லிட்டர் பாட்டில். நான் வச்சிருக்கிறது 1 லிட்டர் பாட்டில். அந்த பாட்டியுக்குள்ள இந்த கருணை, இறைமை, இந்த தண்ணி போருங்க தம்பி, நீங்க வச்சுக்கோங்க சார். அந்த ஒரு வார்த்தை போறாது சார். அப்போ எனக்குள்ள ஏதோ ஒண்ணு, நீ நல்லதை பண்ணிருக்க, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிச்சு. அதுதான் இறைவனுடைய மொழி. மௌன குரு உங்களுக்குள்ளேயே இருக்க. இன்னொரு முறை அதே போல எழுதிட்டு இருக்க ஒருத்தர், நான் இறங்கிட்டு இருக்க படிக்கட்டுல ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலம் ஸ்டேஷன்ல ஒருத்தர், ஒரு கால் இல்லை, இஸ் a lame person, அந்த கிரட்சஸ் வச்சுக்கிட்டு அது கீழே இருந்து மேல வர்றார். அந்த கிரட்சஸ மேல தள்ளுறார். ஒரு படிக்கட்டு எகிரி உட்கார். அதுக்குள்ள கிரட்சஸ் கீழே தழுவிடுது. he was struggling. என்னால தாங்கவே முடியாது. ஐ எம் a very sensitive person, very sensitive person. தலை போற காரியம் போடான்ட்டு நேரா போன, என்னங்கய்யா? ஐயா இப்பதான் எனக்கு ஏதாச்சு ஆபரேஷன் ஆச்சு, இப்ப இறங்க பழகிட்டேன், ஏற எனக்கு பழக்கம் இல்லை, நீங்க போங்க. நான் சொன்னையோ, நான் மனுஷன் ஐயாவா? அந்த 2 கிரட்சஸையும் ஒரு கையில எடுத்துட்டு இன்னொரு கையை கொடுத்து வாங்க பிடிச்சுக்கோங்கன்ட்டு அவர் ரெயிலிங்க பிடிச்சிட்டு குதிச்சு அந்த பிளாட்ஃபார்த்தை வந்து இறக்கி அந்த வெளியே கொண்டாந்து விட்டேன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி கிடையாது, எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அவர் எப்படியோ பார்த்துட்டு போட்டோம். எனக்குள்ள இருந்த அந்த மௌன குரு, மகனே நீ நல்லதே செய்தாய், அது போதும். இந்த உலகத்துக்கு நான் எப்பேற்பட்டவன இருந்தாலும் எனக்குள் இருக்கும் அந்த இறைமை என்னை பாராட்டியது. அதுதான் இறைவனின் மொழி. அதனால ஒருத்தர் உங்ககிட்ட உபகாரம் கேட்கறச்ச, உங்ககிட்ட பேச வர்றச்ச, ஒரு ஆதரவா நீங்க சொல்லக்கூடிய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அவர்களுக்குள்ள ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வரணும்.
ஒருத்தபடி நொந்து போய் வந்தானே போடா என்ன அப்ப என்ன பாத்துக்கலாம் வாடா அவருக்கு தைரியமா பாத்துக்கலாம் கடவுள் இருக்கார் அப்படி சொல்லுங்க நிமிர்ந்து நிற்பார். ஐயோ அப்படியா ஏ சாமி என்ன நொந்து போறவங்க நொந்து போவாங்க தப்பு. ஆல்வேஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத். உங்கள் வார்த்தைகள் ஒருத்தருக்குள்ள விரிவாக்கத்துக்கு கொண்டு வரும், உங்கள் செயல்கள் ஒருவருக்குள்ள விரிவாக்கத்துக்கு கொண்டு வரும். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போகாதீங்க சார், கடவுள் உங்ககிட்ட வருவார் சார். குடிசேவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முன்பு. வள்ளுவரின் வாக்கு பொய்க்காது. நீ உனக்கான கடமைகளை சரிவரை செய்து கொண்டு வருவாயே, ஆனால் அந்த இறைமை உன்னை நோக்கி ஓடி வரும். இது வள்ளுவரின் வாக்கு, பொய்யா மொழிப்புல. சரியா, யோசிச்சு பாருங்க. அதனால தெருவில் பசியோட வந்தாரை பார்க்கவே நேரி, குறியோட குணத்தோட குறிப்பதை குறியேர், எத்தொழிலை புரிகின்றேர் பித்துலகியரே. வளர முடிக்கிற ரொம்ப அற்புதமான பாட்டு. அப்படி யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஐ மீ மை மை, நான் எனக்கு என்னுடைய எனது, அது கொஞ்சம் அடக்கி வாசிச்சு மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சோம்னா நாளைக்கு நம் தேவைகள் தானாக பூர்த்தியாகும். நமக்குள் நிம்மதியும் அமைதியும் ஆரோக்கியமும் நிலை கொண்டிருக்கும். அதுதான் வாழ்க்கை. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Gurudev, sir. Thank you, sir. அடுத்த வாரம் பார்க்கலாம்.